ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ கான்ஃப்ளிக்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆஹ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சுன்னா நம்ம ஒர்க் பண்ற என்வாயன்மெண்ட்ல இருக்கட்டும், நம்ம வீட்டில் ஃபேமிலியில இருக்கிற என்வாயன்மெண்ட்ல ஆகட்டும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி அணுகிறோன்றது தான் கான்ஃப்ளிக்ட். அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒப்பீனியன் எல்லாமே வந்து ஒவ்வொரு கான்ஃப்ளிக்ட் ஆக்சுவலா. ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோன்றது தான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டாபிக் ஆக்சுவலா. ஸோ நான் ஏன் இதை பத்தி இது பேசணும்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு. ஏன்னா ஆஹ், சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், நம்ம வீட்லயே எடுத்துக்கங்களேன். நம்ம பையன் ஆகட்டும், நம்ம குழந்தையாகட்டும், ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஹவு தே ஆர் டிஃபெண்டிங் தெம்செல்ஸ். இந்த கான்ஃபிளிக்ட்ல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நான் பண்ணலன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்றாங்க, எந்த சுச்சுவேஷன்ல பிளேம் பண்ணுவாங்க, ஆளுங்களை பிளேம் பண்ணுவாங்க. சிம்பிள். காலையில எந்திரிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு லேட் ஆச்சுன்னா என்னென்ன சொல்லுவோம்னு யோசிச்சு பாருங்க. நைட் நான் லேட்டா தூங்குனேன், நைட் நான் சாப்பிட்டது வந்து எனக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு, எனக்கு வந்து வயிறு வலிக்குது, ஏதோ ஒரு ரீசன் சொல்றாங்களே இல்லைங்களா காலையில. ஸோ அந்த ஒரு காலை எந்திரிக்கிற ப்ராப்ளத்தை கவர் பண்றதுக்காக அவங்க எந்திரிக்கல, பட் ஆனால் அதுக்காக என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீசன் சொல்றாங்கன்னு பாருங்க. சேம் அப்ளைஸ் டு ஒர்க் பிளேஸ் ஆல்சோ. ஸோ ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த கமிட்மெண்ட்டை நம்மளால வந்து அடஹர் பண்ண முடியலன்னா நம்ம சுச்சுவேஷனை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடும், ஆளுங்களை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு ஒர்க் லோட் அதிகமா இருக்கு, எனக்கு அந்த வேலை இருந்தது, இந்த வேலை இருந்தா பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம. கரெக்டா இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கான்ஃபிளிக்ஸ். ஸோ இது எப்படிலாம் சால்வ் பண்ண முடியும் என்ற கான்ஃபிளிக் ரெசல்யூஷன் சொல்றது. ஸோ என்னன்னா, இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ரைஸ் ஆகுதுன்னா அப் ஃப்ரண்ட் வந்து இது வந்து என்னால இந்த டைம்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஸோ ஐ நீட் சம் மோர் டைம் சொல்லி முன்னாடியே சொல்லிட்டா இந்த ஒரு கான்ஃபிளிக்ட், நீங்க ஃபெயிலியர் என்ற கான்ஃபிளிக்ட் வந்து ரைஸ் ஆகாது. ஸோ நீங்க ஏன்னா முன்கூட்டியே இன்டிமேட் பண்றீங்க, நான் இந்த டைம்க்கு வந்து இந்த டாஸ்க்கை பண்ணி முடிக்க முடியாது, இன்டிமேட் பண்றீங்க. ஓகேங்களா சார்? அங்க வந்து அந்த ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட், அந்த கமிட்மெண்ட் ஃபெயிலியர்ன்றதை தவிர்க்க முடியுது, ஏன்னா முன்னாடி இன்டிமேட் பண்றதுனால. ஸோ இதுக்கப்புறமா எ ப்ராப்ளம் இஸ் அசோசியேட்டட் வித் சோ மெனி பீப்புள்னா அந்த டாஸ்கை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றோன்றது தான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப் சேலஞ்ச். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட டிஃபரன்ஸ் வியூஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா நியூட்ரலா ஒருத்தர் அவங்களுக்கு மேல ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு உட்காந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் தாட்ஸ் ஆக்சுவலா. அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து நியூட்ரலான ஒரு பர்சனால தான் அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் கொடுக்க முடியும். கரெக்டா இல்லைங்களா? சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணணும், சிச்சுவேஷன்ஸ் அனலைஸ் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்ஸ் மேல பின் பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட் டு அனலைஸ் தி ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு. ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், நம்ம வீட்லயே ஆகட்டும், ரொம்ப வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் நம்ம லைஃப்ல. ஸோ இதுக்கு மேல அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஜஸ்ட் பி ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட். திங்க் அபவுட் தி சிச்சுவேஷன், நாட் திங்க் அபவுட் தி டோன்ட் திங்க் அபவுட் தி பீப்புள். மனுஷங்களை பத்தி யோசிக்காதீங்க, அந்த சிச்சுவேஷனை பத்தி யோசிக்கீங்க, ஏன் அவங்க அந்த மாதிரி பண்ண வச்சது. ஸோ அந்த சிச்சுவேஷனை கரெக்ட் பண்ணாதான் நாளைக்கு அந்த இடத்துல யார் வந்து உட்கார்ந்தாலும் அந்த கான்ஃபிளிக் ரிப்பீட் ஆகாம இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ இதுக்கு மேல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம சுத்தி ரைஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண இண்டிவிஜுவலை பத்தி யோசிக்காம அந்த என்வாயன்மெண்ட், அந்த கான்டெக்ட்டை பத்தி யோசிக்கணும். ஓகேங்களா? இதுதான் இன்னையோட லெசன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.